தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நமது ஒளிப்பதிவாளர் செய்தியாளர் நீலமலை ராஜா அவர்கள் பந்தலூர் பகுதியிலே இருந்து பாலாவோடு இணைந்து சிறப்பான செய்தியை ஒன்றை தந்திருக்கிறார். 29/6/2025 பந்தலூர் பஜார் பகுதியில் நீலகிரி மாவட்ட நெல்லியால நகர திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணியின் சார்பாக முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய 102வது பிறந்த நாளை முன்னிட்டு திராவிட மாடல் அரசின் 4ஆண்டு சாதனை விளக்கம் திருமுறை பிரச்சாரம் பொதுக்கூட்டம் நெல்லியால நகர கழகத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற திராவிட வேந்தன் மு. சேகர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் கொள்கை முரசு மு. பாண்டியராஜ், இளம் பேச்சாளர் செல்வி தஸ்ரினா நசீர் ஆகியோர்கள் சிறப்புரை ஆற்றினார்கள். இந்த நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் எஸ். காசிலிங்கம், மு. திராவிடமணி, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அமிர்தலிங்கம், மாவட்ட வழக்கறிஞர் சிறப்பான முறையில் கழகப் பணிகளும் வழக்கறிஞர் பணியையும் செய்து வருகின்ற சிவசுப்பிரமணியம், மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் MP ஆளன், இளைஞரணி அமைப்பாளர் இமயம் சசிகுமார், துணை அமைப்பாளர் TKS பாபு, ஈரா முரளிதரன், நவ்ஃபுல் ஆகியோர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னணி வகித்ததார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். துணை செயலாளர் தர்மதி சீலா, மாவட்ட பிரதிநிதிகள் நாகராஜ், ராமச்சந்திரன், VT குமார், பொருளாளர் தென்னரசு மற்றும் மாவட்ட துணை செயலாளர்கள் அமைப்பாளர்கள், அந்த பகுதியினுடைய செயலாளர்கள், பாக நிலை முகவர்கள், இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் பலரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு திராவிட மாடல் ஆட்சியை பற்றியும் 4ஆண்டு சாதனைகளின் வெற்றியை பற்றியும் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவராக வாழ்ந்த டாக்டர் கலைஞர் அவர்களுடைய 102வது பிறந்த நாளில் அவர் புகழையும் பாடினார்கள் என்று நமது செய்தியாளர் நீலமலை ராஜா அவர்கள் பந்தலூர் பகுதியிலே இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார். இறுதியாக ஸ்டாலின் நன்றி கூறினார் என்றும் அவர் நமது நகர்வள பகுதியிலே தெரிவித்திருக்கிறார் என்று தெரிவித்து, உட்பட்ட பகுதியில் நகர கழக இளைஞரின் சார்பாக மாண்புமிகு கலைஞர் அவருடைய 102வது பிறந்த நாள் விழா திருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு வரவேற்புரையாற்றுகின்ற நகர இளைஞருடைய அமைப்பாளர் அன்பு தம்பி நவநீதராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை குறிப்பு வைக்கின்ற மாவட்ட இளைஞருடைய அமைப்பாளர் அன்பு சகோதரர் இமயம் சசிகுமார் அவர்களே, மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் முரளிதரன் அவர்களே, KE நவ்ஃபுல் அவர்களே, TKS பாபு அவர்களே, இந்த நிகழ்வில் தலைமை கழக சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர்கள் அன்பு சகோதரர் பாண்டிய மரியாதைக்குரிய அண்ணன் அமிர்தலிங்கம் அவர்களே, மாவட்ட வழக்கறிஞர் அமைப்பாளர் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் சிவசுப்பிரமணியம் அவர்களே, மாவட்ட அமைப்பாளர் நகரமன்ற உறுப்பினர் MP ஆளன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள நகர கழக நிர்வாகிகள், அவைத்தலைவர் பொன்ராஜ் அவர்களே, துணை செயலாளர் நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் நீலமலை ராஜா அவர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழுங்கள். சில இடங்களிலே நீலமலை தொலைக்காட்சி தெரிவதில்லை என்று நமது ரசிகர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படி நீலமலை தொலைக்காட்சி கிடைக்காத இடத்தில் உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம்
அன்போடு கேளுங்கள் உன்னத நிகழ்ச்சி தருகிறது, உள்ளூர் செய்தியை தருகிறது, சிறப்பான செய்தியை தருகின்ற நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டருக்கு கட்டணத்தை கட்டித்தான் உங்களது இல்லத்திலே கேபிள் டிவியை பார்க்கிறீர்கள். ஆக நீங்கள் எந்த சேனலை பார்க்க வேண்டும் என்ற உரிமை உங்களிடம் உண்டு. அந்த உரிமையில் நீலமலை தொலைக்காட்சி வேண்டும் என்று கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, இதுவரை நீங்கள் என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தினால் எந்த நேரத்திலும் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே இதுபோன்ற செய்திகளை கண்டு மகிழலாம். இன்றைக்கு நாம் கலைஞனுடைய 102வது பிறந்தநாள் விழா பந்தலூர் பகுதியிலே நடைபெற்ற செய்தியை வழங்கியிருக்கிறோம். கழக தோழர்களும் மற்றவர்களும் இந்த செய்தியை சிறப்பாக வழங்கியிருக்கிறோமா? நமது செய்தியாளர் நீலமலை ராஜா சிறப்போடு எடுத்து வழங்கியிருக்கிறாரா? இதற்கு அந்த பகுதியிலே இருக்கின்ற பாலா அவர்கள் செய்தி கருத்தையும் சீரான முறையில் தந்திருக்கிறாரா? நமது எடிட்டர் ஒளிப்பதிவாளர் திரு பிரசாத் அவர்கள் சிறப்பான முறையில் இதை செய்தி வடிவம் தந்திருக்கிறாரா என்று தெரிவித்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறுங்கள் என்று பண்போடு கேட்டு நமது செய்தியாளர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்